श्री सरस्वती नमः। ओम श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तः पुनः पुनः। समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं। ओके, तो गीता ध्यान श्लोकम சொல்லலாம். ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणी. நம்ம போன வாரம் 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அது ஆரம்பிச்சோம். 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். கரெக்டுங்களா? தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். 17 ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இது ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன்? திடீர்னு எங்கேருந்து ஸ்ரத்தாத்ரயம் வந்தது? தெய்வாசுரம் வந்த பின்னாடி ஸ்ரத்தாத்ரயம் எப்படி வந்தது? அந்த கனெக்ஷன் தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். நான் இப்ப யாரையும் கேட்கல, நானே என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். எதுக்கு வம்பு இல்லையா? மறுபடியும் நானு சொல்றேன். நான் மாத்தி சொல்றேனா இல்ல கரெக்டா சொல்றேனா எனக்கு தெரியாது, நீங்க தான் பார்க்கணும் போன வாரம் நோட்ஸ் வச்சு. சரியா? எப்படி வந்தது? தெய்வாசுர சம்பத் தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள், இது ரெண்டு தான். இது ரெண்டு. இதுல தெய்வீக குணங்கள் என்னென்னன்றத முதல் 3 ஸ்லோகத்துல சொல்லிட்டார். 26 குணங்கள். ஓகேங்களா? அது எதுக்கு சொன்னாரு? அந்த 16வது அத்தியாயத்துல எதுக்கு அந்த தெய்வாசுர சம்பத் கேட்டீங்கன்னா, 15வது அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம். இப்படியே போயிட்டு போனா ஃபர்ஸ்ட் அர்ஜுன விஷாத யோகம் வரைக்கும் வந்துடும் கனெக்ஷன். அவ்வளவு ஞாபகம் வச்சு முடியுதா? ஞாபகம் வச்சுட்டா நல்லது. அட்லீஸ்ட் நம்ம இதாவது பண்ணிக்கலாம். புருஷோத்தமன் தான் நம்ம உத்தம புருஷன். எல்லாவற்றிலும் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த உத்தம புருஷன் தான் நம்ம அடைய வேண்டிய குறிக்கோள். அந்த உத்தம புருஷனே நம்முடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறார். அப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய லட்சணம் குறிப்பிடப்பட்டிருக்கு புருஷோத்தம யோகத்துல 15ல. அதை அடையறதுக்கான யார் அதிகாரி? அந்த ஆத்ம ஞானத்தை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அனுபவத்துல உணர்வதற்கான அதிகாரி யாருன்னு கேட்டா, அந்த அதிகாரி நிர்ணயம் பண்ணுவதற்கு 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத். இந்த தெய்வீக குணங்களை வளர்த்து கொண்டவன் அவனே அதிகாரி. அசுர சம்பத் இருக்கிறவன் இந்த 15வது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட இந்த உத்தம புருஷன் ஆத்மஸ்வரூபம் மெய்ப்பொருளை அடையறதுக்கு அனதிகாரி, அதிகாரி அற்றவன். இதுதான் நம்ம 16வது அத்தியாயத்துல பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன கேள்வி வருது? 26 குணங்கள் சொன்னீங்க, அந்த சாத்விக குணங்கள், தெய்வீக குணங்கள். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்ன சொன்னோம்? சாதன சதுஷ்டயம்னு சொல்லியிருக்கு வேதாந்தத்துல. அதுவே தான் இங்க தெய்வீக குணங்கள்னு சொல்லியிருக்கு. இப்ப அடுத்து என்ன கேள்வி வருது? இந்த 26 குணங்கள் பார்க்கும்போது நம்ம கிட்ட இல்லாத மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுது. எதுவுமே பூர்ணமா இல்லையேன்னு தோணுது. அதே மாதிரி அசுர சம்பத் பார்க்கும்போது நிறைய நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுது நமக்கு. அப்படித்தானே? அப்படி தோணும் போது என்னடா அது இப்படி நம்மளால முடியாதான்னு கேட்டா, அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, மா சுச்சக, நீ தெய்வீ சம்பத் தான் உனக்கு. உனக்கு அப்படி ரெண்டு கலந்து இருந்தாலும் உனக்கு பிரிடாமினா உனக்கு தெய்வீ சம்பத் தான் இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணும்னா அந்த தெய்வீ சம்பத்தை மட்டுமே முழுமையாக வளர்த்து கொண்டு அதுல நீ போக்கஸ் பண்ணு, அதுல உன்னோட கவனத்தை செலுத்து. அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு இந்த அசுர குணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும். இப்ப எதையுமே உன்னத்த இது போகணும் இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா நமக்கு முடியாது, கஷ்டம். அது ஐயோ இவ்வளவு இருக்கா, எப்படி நம்ம போறது நம்மளை விட்டு அப்படின்னா, சரி இவ்வளோ ஸ்லோகங்கள்ல சொன்ன அவ்வளோ பாயிண்ட்ஸ் வேண்டாம். அசுர சம்பத் இல்லையா? அசுர சம்பத்து ராட்சசி குணம். அசுரத்துல 2ஆ பிரிச்சோம், அசுர ராட்சசம் 2ஆ பிரிச்சோம் நம்ம. ஓகே, இந்த குணங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகணும்னா அவ்வளோ இருக்குன்னு நினைக்காத. இது எல்லாத்துக்கும் ஒரே நாட்டு தான். அந்த ஒரு நாட்டை அவிழ்த்தா இதெல்லாம் போயிடும்.
அது என்னது? காம குரோத லோபம். அதை நீ எடுத்துட்டா இதுல இருந்து நீ முழுவதுமாக விடுபட்டுடலாம், அசுர சம்பத்துல இருந்து விடுபட்டுடலாம். சரி, இப்ப என்ன கொஸ்டின் வருது அடுத்தது? இந்த காம குரோத லோபம் எடுத்துட்டா அசுர சம்பத் நீங்கிடும். இந்த காம குரோத லோபத்தை எப்படி நான் நீக்குவது? எனக்கு தெரியலையே. அது எப்பவுமே என்கிட்டயே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. எப்படி நான் நீக்குவதுன்னா, அதுக்கு ஒரே வழி சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்து கொள். சாஸ்திரத்தை பின்பற்றி நடந்து கொள்ளன்னு அர்த்தம், உன்னுடைய மனது சொல்கின்றபடி விருப்பு ஏற்போடு நடந்து கொண்டா காம குரோத லோபம் உன்னை விட்டு போகாது. அப்ப இந்த காம குரோத லோபத்தோட நீ நடந்து கொண்டா அசுர சம்பத் தான் வளரும். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தெய்வீக சம்பத் இருக்கிறதும் போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்போ இங்க எவ்வளவு தெளிவா அதிகாரி நிர்ணயம் தான் 16வது சாப்டர். இதை படிச்சுட்டு 16வது சாப்டர்ல என்ன கத்துக்கிட்டீங்க தெரியல, ஏதோ நிறைய குணங்களா சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அதிகாரி நிர்ணயம், ஆத்ம ஞானத்துக்கு அதிகாரி யாருன்னு சொல்லுவது 16வது அத்தியாயம். அது எப்படி நிர்ணயம் பண்ணாங்க? இந்த தெய்வீக சம்பத் இருப்பவன் அதிகாரி, அசுர சம்பத் இருப்பவன் அனதிகாரி. அப்ப அசுர சம்பத் இருக்கிறவனுக்கு வேற வழியே கிடையாதா? எல்லாருக்குமே இருப்பது போலவே இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமா இருக்கிறது காம குரோதம் தான், லோபம். இதை எப்படி நீக்குவதுன்னு கேட்டா சாஸ்திரம் தான். அப்போ தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதவ். நீ எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாதுன்றத அந்த விஷயத்துல எதை நீ பின்பற்றணும்? நான் என் மனதை பின்பற்றி நடந்துக்கிறேன், நான் ரொம்ப அறிவாளி, புத்தியை பின்பற்றி நடந்து ஒன்னும் தேவையில்லை, சாஸ்திரத்தை பின்பற்றி நடன்னு சொல்றாங்க. ஏன்னா எப்போ மனம் புத்தி எப்படி மாறும் நமக்கு தெரியாது. லாப நஷ்டம், விருப்பு வெறுப்பு, சுக துக்கத்தை வைத்து நம்ம கற்பனை தான் செய்வது, இமேஜின் தான் பண்ணுமே தவிர, ஆனா உண்மையாகவே நம்ம விருப்பெருப்பு இல்லாம நடக்கிறதுக்கு முடியாது நம்ம மனதை பின்பற்றினா. அதனால இப்ப கடைசியில பின்பற்ற போறது யாரு? பின்பற்ற போது நாம தான், மனது தான். அதனால புத்தி தான். அந்த புத்திட்ட என்ன சொல்றோம்னா, நீ சாஸ்திரத்தை பிரமாணமா வைத்து நடந்து கொள், அவ்வளவுதான். நீயா ஒரு கற்பனை பண்ணி எனக்கு சஜஷன் கொடுக்கறதுலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். அது விருப்ப வெறுப்போட இருக்கு. நீ சாஸ்திரம் சொல்லுகின்றபடி கேள். இதுதான் 16வது அத்தியாயத்தோட முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ எங்கேருந்து அங்கேயே இருக்கு பாருங்களேன் ஒரு ஹிண்ட். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு சொல்லும் பொழுதே என்ன வந்துருச்சாங்க? என்ன வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் வேதாந்தம் எல்லாம் படிச்சிருந்தா நமக்கு புரிஞ்சிடும். நான் கேட்ட கேள்விக்கு நான் அங்கேயும் டைவர்ட் ஆகல பாருங்க. நம்ம கேட்ட கேள்வி இந்த 16வது அத்தியாயத்துக்கும் 17வது அத்தியாயம் டக்குன்னு ஸ்ரத்தாத்திரயம் நாங்களே என்னடா கனெக்ஷன் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்லோகத்திலே இருக்கு. ஸ்ரத்தா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தேன்னு சொன்ன உடனேயே என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? சாஸ்திரம் சொன்ன உடனே நம்மளுடைய எல்லா சாஸ்திரம், ஸ்ருதி புராணம், ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் இருக்கட்டும், அது அந்த சாஸ்திரம் சொன்னோடனே குரு ஞாபகம் வந்துடுறாரு. குருன்னு சொன்ன உடனேயே ஈஸ்வரன் ஞாபகம் வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ குரு சாஸ்திரம் விஸ்வாசக ஸ்ரத்தா வந்துருச்சா? நீ குரு சாஸ்திரம் சொல்கின்றபடி நீ அதுல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு, திடமான நம்பிக்கை இருக்கிறவனுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரு ஸ்ரத்தா. உங்களுக்கு புரியுதுங்களா? நான் அந்த ஸ்லோகத்தை வச்சே சொல்றேன். அந்த லாஸ்ட் ஸ்லோகம் முடியறத வச்சே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்ரத்தை பொறுத்தா இருக்கு. நான் இப்போ எதன்படி நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை போவதில்லை, நான் என்னுடைய மனதை நம்ப போவதில்லை, மனது மேல ஸ்ரத்தா வைக்க போவதில்லை. அப்ப எது மேல நம்பிக்கை வைக்க போறேன்? சாஸ்திரத்து மேல நம்பிக்கை வைத்து நடந்து கொள்ள போகிறேன். அப்போதான் என்னுடைய அசுர சம்பத்தெல்லாம் முழுவதுமாக நீங்கும். ஏன்னா அது காரணமா இருக்கிற காமக்ரோதம் அப்பதான் நீங்கும். அதனால ஸ்ரத்தான்றது ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே வந்துருச்சு. சாஸ்திர குரு அதான படிச்சோம் வேதாந்தத்துல, அதுதான் ஸ்ரத்தான்னு படிச்சோம் பாருங்களேன். அது மட்டும் இல்லாம அர்ஜுனுடைய கேள்வி இப்போ நம்ம போன வாரம் பார்த்ததுதான். என்ன பார்த்தோம் நம்ம? சரி, இப்போ சாஸ்திரம் தெரியாதவர்கள், சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்கள், ஆனா நீ சொல்ற கிருஷ்ணா, நீ சொல்ற சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்ற. ஆனா சாஸ்திரம் பிரமாணமா இருக்கணும்னா அதுக்கு என்னவா இருக்கணும்? சாத்விக குணங்கள் இருக்கணும், தெய்வ சம்பத் இருக்கணும். அது அந்த 26 குணங்கள் இருக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு சாத்விக குணம் வந்துடும். அதே நேரத்துல நீ சொல்ற இந்த ஸ்ரத்தான்ற விஷயமும் சாஸ்திரத்தை பின்பற்றாதவர்களிடத்தும் இருக்கு, ஸ்ரத்தா இருக்கு. அந்த ஸ்ரத்தா பார்த்தா
அசுர குணத்துல வராது. அது அந்த ஸ்ரத்தான்ற குணம் எதுல வருது? சாத்விக குணத்துல வருது. அப்ப சாத்விக குணம் தான் அதிகாரித்துவம்னா, அந்த சாஸ்திரத்தை பின்பற்றாமல், நீ சொல்வது போல பின்பற்றாமல் இருப்பாங்க. ஆனா ஸ்ரத்தா என்கின்ற சாத்விக குணம் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப அவங்க வந்து அதிகாரியா, அதிகாரி இல்லையா? இப்போ இந்த மாதிரிதான் அர்ஜுனுடைய கேள்வி இருக்கு. நம்ம அந்த ஸ்லோகத்துக்கு படிச்சலாம். 17ஆம் அத்தியாயத்தினுடைய ஸ்லோகம் போயிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தது, சேர்ந்து படிக்கலாம், சேர்ந்து படிச்சுவோம் நம்ம. ஓம் சேர்ந்து படிப்போம். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சப்ததசோऽध्यायः श्रद्धात्रय विभाग योगः। अर्जुन उवाच ये शास्त्र विधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण सत्वमाहो रजस्तमः. இந்த கொஸ்டின் வந்து அர்ஜுனுடைய இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப அர்ஜுனுடைய என்ன சொல்றது, அவன் வந்து எந்த விதமான உத்தம அதிகாரின்னு புரிய வைக்குது, எவ்வளவு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் புரிய வைக்குது. ஏன்னா ஸ்ரத்தான்ற வார்த்தை கிருஷ்ணன் சொல்லவே இல்லை. போனதே இல்லைங்க சொன்னாரா? எங்கேயா சொன்னாரா? இல்லவே இல்லை. பாருங்க, அவரு சொன்னது என்ன? தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் காரியா காரிய விவசித்தம். நீ அது பண்ணுப்பா, அது பண்ணிட்டா நீ காமக்ரோதத்தை ஜெயிச்சிடலாம், அசுர குணத்தை விடுபட்டுலாம், சத்துவ குணம் வளர்ந்துரும், நீ அதிகாரி ஆயிடும். இவ்வளவுதான் அவரு சொன்னாரு. ஆனா அர்ஜுனன் பாருங்க என்ன புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறான். சாஸ்திர விதி உத்ஸ்ருஜ்ய, எவர்கள் எல்லாம் சாஸ்திர விதியை பின்பற்ற இல்லையோ, ஏன் பின்பற்றல? அதுக்கு பல காரணங்கள். சோம்பேறித்தனமா இருக்கலாம், முயற்சி இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கலாம், வாய்ப்பு இருந்தும் முயற்சி போடாம இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஸ்ரத்தையோட இருக்காங்க. இது என்ன ஸ்ரத்த? குரு சாஸ்திரத்துல எடுத்து இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்ல, முயற்சி இல்ல, சோம்பேறித்தனம் என்ன வேணா வச்சுக்கோ. ஆனா எது மேல ஸ்ரத்தையோட இருக்காங்க? எது மேல ஸ்ரத்தையோடு இருக்காங்கன்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையின் எடுத்து ஸ்ரத்தையோட இருக்காங்க. அப்போ அவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு வழிபாட்டு முறையில இருக்காங்க. அவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு ஒரு அந்த வாழ்க்கை முறைதான். அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையில இவன் அதுல நம்பிக்கை வைத்து அதை பின்பற்றி வாழுகிறான். அப்போ இங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. இந்த விஷயம் நீங்க கவனிச்சீங்களா தெரியல. என்ன சொல்ல வராங்க? இவனும் இவனுடைய மனது சொல்றபடி கேட்கல. அதான் விஷயம். இவனும் என்ன பண்ணல? தன்னுடைய விருப்பப்படி நடக்கல. அதான் விஷயமே பாயிண்ட் இங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? சரி சரி கிருஷ்ணா, நீ எங்களுக்கு சொல்ற இப்படி நடந்துக்கோன்னு. ஆனா இவனும் விருப்பப்படி நடக்கலையே. இவன் எதுபடி நடந்தான்? ஓகே, என்னுடைய அப்பா, தாத்தா, பாட்டா, முப்பாட்டா அப்படி பரம்பரையா வருது, ஒரு ட்ரெடிஷன் வருதுல்ல, அது சொல்றபடிதான் நடக்கிறான். கரெக்டுங்களா? கரெக்டா? அப்ப என்ன ஆயிடுச்சு? இவனும் விருப்ப நகர்த்தி வைக்கிறான், அதுல பாதிக்கப்படல. அதே நேரத்துல ஸ்ரத்தா சாத்விக குணமா, அதுவும் உங்ககிட்ட இருக்கு. அதுவும் இருக்கா? அதுவும் இருக்கு. இப்போ இப்படிப்பட்டவங்க தேஷாம் நிஷ்டா துகா கிருஷ்ண, இவங்களோட நிலை என்ன கிருஷ்ணா? நீ சொல்றத பார்த்தா வெறும் சாஸ்திரம் மட்டும்தான். தெளிவா சொல்லிட்டாரு, அதுல காம்ப்ரமைஸே இல்ல. கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம். அதை பின்பற்றனாலதான் தெய்வீக சம்பத்தை நீக்க முடியும், அசுர சம்பத்தை நீக்க முடியும், தெய்வீக சம்பத்தை முழுமை பெற முடியும், அதிகாரி ஆக முடியும், ஆத்ம ஞானம் பெற முடியும். அது தெளிவா சொல்லிட்டாரு. ஆனா அர்ஜுன் பாருங்க என்ன அழகா அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கா. இப்போ இப்படிப்பட்டவங்களுடைய நிலை என்ன? ஏன் கேக்குற? சத்வமாகவோ ரஜஸ்தமக, இவனை நீ எதுல சேர்ப்ப கிருஷ்ணா? டேய், நான் எங்கப்பா சொன்னேன் சத்வ ரஜஸ் தமஸ்? நான் சொல்லவே இல்லையே. ஸ்ரத்தாவை நான் சொல்லவே இல்லையே. உங்களுக்கு அர்ஜுனுடைய அந்த பிரில்லியன்ஸ் புரியுதா? என்ன மாதிரி பிடிச்சிருக்காவான்னு? சோ வார்த்தையோட நிக்கல அவ. சாஸ்திரம், அப்புறம் வந்து தெய்வீக குணங்கள், அசுர குணங்கள், இதெல்லாம் சொல்லவே இல்லை அவன். இதெல்லாம் அவன் டச்சே பண்ணல. எல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனா இப்ப நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன வார்த்தை வேணா சொன்னாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சத்துவ குணம் இருக்கிறவன் அதிகாரி. சிம்பிள். இதானே சொன்ன? தெய்வாசுர சம்பத்துல இதானே சொன்ன? ரஜஸ் தமஸ் குணம் இருக்கிறவங்க வந்து அசுர புத்தி, அவங்க அதிகாரி இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ சத்துவ குணம் இவனுக்கு இருக்கே, ஸ்ரத்தையான் வித்தாக. சத்துவ குணம்னா என்ன? சத்துவ குணம்னா விருப்பம் இல்லாம இருக்கணும், அதானே?
காமக்ரோதம் விருப்பெருப்பு இல்லாம இருக்கணும். கரெக்டா? சரி, இவன் பாரு விருப்பெருப்பு இல்லை அவனுக்கு. இவனுக்கு விருப்பெருப்பு இல்லை. எப்படி சொல்ற விருப்பெருப்பு இல்லைன்னு? அவன் அவனுடைய முன்னோர்களை நம்பி அந்த அதை கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். சாஸ்திரத்தை கடைபிடிக்கல, பரவாயில்ல விட்டுரு. ஆனா அவங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை கடைபிடிச்சு தான் இருந்தான். அப்ப அவனுக்கு சொந்த விருப்பெருப்பு இல்லைல்ல. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? அர்ஜுனுடைய அந்த கேள்வி இது ரொம்ப 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 சட்டலான விஷயம். அது அவன் அப்படியே சொன்ன தேரி அப்படியே வச்சுக்கல. அந்த சொன்ன விஷயத்துல இருந்து கிரகித்து சொந்தமாக்கி, நாலேஜை சொந்தமாக்கி அதுல இருந்து கேள்வி கேட்கிறான். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம மனனம் பண்றதுன்றது என்னன்றதுக்கு இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். மனனம் பண்றதுன்னா என்ன, சிந்தனை செய்வதுனா என்ன, ரிஃப்ளெக்ஷன் எப்படி பண்ணணும், அது இந்த அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு? அது என்ன விஷயம்ன்றத அர்ஜுன் கேட்ட கேள்வி என்ன கனெக்ட் ஆயிடுச்சுங்களா? அழகா என்ன சொல்ல வந்தா, சத்துவகுணமும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பு வெறுப்பு இல்லப்பா. காமக்ரோதம் இவங்ககிட்ட சொல்ல முடியாது. சொந்த விருப்பு வெறுப்பு இல்ல. சொந்த விருப்பு வெறுப்பு இல்ல. அதானே நீ கேட்ட, அதானே சொன்ன. அது இவங்கிட்ட இல்ல. எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? அவன் முன்னோர்களை வச்சு வாழறான். அந்த முன்னோர்களை கடைபிடிச்சு வாழும்போது அவன் அவங்க மேல நம்பிக்கையும் வைக்கிறான். அப்போ ஸ்ரத்தையும் சாத்விக குணமும் அவனுக்கு இருக்கு. சொந்தமா விருப்பு வெறுப்பும் இல்ல. அப்ப கண்டிப்பாக இவங்கிட்ட அசுரகுணம் இல்லைன்னு சொல்லலாம். சொந்தமா அவனுக்குன்னு இல்ல. அப்போ அதனால இவனை நீ எந்த கேட்டகரியில சேப்ப கிருஷ்ணா? சத்வம், ரஜஸ், தமக. எப்படி செட்டில் இப்படி இருக்கணும் கொஸ்டின் பாருங்க. அந்த டீச்சருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவன் இல்லைன்னா நம்ம சொன்னதையே சொல்லிட்டு வார்த்தையை அதே பிடிச்சுக்கிட்டு அதுலயே என்ன அடுத்த லெவல் கொண்டு போறான் பாருங்க. அடுத்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு போறான் அர்ஜுனன். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ கிருஷ்ணருக்கு சந்தோஷம். ஆனா இது அவன் கேட்டது என்னன்னா, நான் எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, உன்னையே மடங்கிட்டேன் பாரு. அப்படிலாம் கிடையாது. அந்த ஆட்டிடியூட் இல்ல. அவன் நிஜமா கேட்கிறான், என்னடா அது, இதானே சொல்றாரு கிருஷ்ணர். அப்போ சாஸ்திரம் 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 சொன்னாக்க இந்த மாதிரி தானே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வாழ்ந்தாலும் அது சத்துவ குணம்னு வராதா? அது எப்படி ரஜஸ் தமஸ்ன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்குதான் சொந்த விருப்ப வெறுப்பு இல்லையா அவங்க கிட்ட? அவன் அவங்களோட முன்னோர்களை தானே பின்பற்றுறான். அப்ப அது சாத்விக குணம் தானே. சொந்த விருப்ப வெறுப்பு இல்லைன்னா அவனுக்கு இந்த அசுர குணம் அவனை விட்டு போயிடுமே. சாத்விக குணம் தானே. அவர் சொல்ல வந்த கரு எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் அதை புடிச்சிட்டான் பாருங்க. இது புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். இதை புரிஞ்சதோடு இல்லாம அதுல அடுத்துல டவுட் வேற கேட்கிறான். டவுட் எப்படி கேட்கணும், மரணம் எப்படி பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும். இந்த ஒரு ஸ்லோகம் போதும். அர்ஜுனோட இந்த ஸ்லோகம் மரணத்துக்கு எக்ஸாம்பிள். சரி, இப்ப அந்த வார்த்தை புரிஞ்சிச்சுல. சத்துவமா, ரஜசா, தமசா. இவனுடைய நிஷ்டை எது, இதுல எந்த கேட்டகரியில சேர்ப்பேன்? இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணும்? இவர் சொன்ன முன்னாடி ஸ்டேட்மெண்ட் இருக்கு, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம். அவர் அதையே பிடிச்சுக்கிட்டாங்க, மாட்டிக்குவாரு. அதே பிடிச்சிட்டா என்ன பண்ணுவாரு? இங்க அர்ஜுனனுடைய கொஸ்டினுக்கு பதில் வராது. இப்படி சொன்னாலும் தப்பு, அப்படி சொன்னாலும் தப்பு. ஆனா அர்ஜுனன் எப்பவுமே ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் நாலேஜுக்கு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய நாலேஜை வளர்த்து தான் வேணும். ஆனா டீச்சர் கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. அவன் எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து கேட்கிறான்றத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு அழகா. கிருஷ்ணர் புரிஞ்சுட்டு, அர்ஜுனா நீ இதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ற, இந்த பாயிண்ட் நீ பாரு, இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, எப்பவுமே ரெடிமேடா ஒரு ஆன்சர் வேணும்னு கேட்போம். எனக்கு இது சொல்லுங்க, இதுவா அதுவா, எல்லாமே நமக்கு இவ்வளவுதான் தெரியும். இது அதுன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. இதுதான் இதான் இதான் அதான் அதான். அதனாலதான் சொல்றாங்க, சாஸ்திரம்ன்றது அவ்வளவு சூக்ஷ்மமானது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே பியூரிட்டி வேணும். இது சரி இது தப்புன்னு டைரக்டா மேலோட்டமான விஷயங்களை வச்சு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மைண்ட்ல சுயநலம் இருக்கா, விருப்ப வெறுப்பு இருக்கான்ற கேள்வி யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். அதனால இங்க அர்ஜுனுடைய கொஸ்டின் அவன் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், கிருஷ்ணனுடைய உபதேசத்தை டீச்சிங்க எவ்வளவு அழகா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான், அது இந்த கேள்வியில வெளிப்படுது. தேஷாம் நிஷ்டாத்துக்கா கிருஷ்ண சத்வம் ரஜஸ் தமக ஆகும். சொல்லுப்பா, எங்களுக்கு தெரியல எது எது இதுல எந்த கேட்டகரியில இவனை சேர்ப்பீங்க? இப்படிப்பட்டவர்களை எந்த எந்த விஷயத்தோட நம்ம சேர்க்கலாம்? இவளை சத்தம்னு சொன்னாக்க, நீ சத்தம்னு சொன்னாக்க இவங்களுக்கு சாஸ்திரம் தெரியாது. ஆனா சத்துவகுணம் இருக்கிறவன் அதிகாரி தானே. நீ ஏன் இவனை அதிகாரி இல்லைன்னு ஏன் சொல்ற? இவங்களெல்லாம்
உங்களுக்கு புரியுதா கேள்வி? இல்ல, ரஜஸ் தமஸ் இவங்கிட்ட இருக்கு. அதனால இவன் அசுர குணம் சொன்னா, அவன் தான் வந்து விருப்பு வெறுப்பு இருந்தா தானே காமக்ரோதம் தானே அசுர குணத்துக்கு ப்ராப்ளம். அவன் தான் காமக்ரோதம் இல்லையே அவனுக்கு. அவன் தான் முன்னோர்களை பின்பற்றானே, அவனுக்கு சொந்தமா கிடையாது. இது வந்து உங்களால அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுதா, என்ஜாய் பண்ண முடியுதா? ஏன்னா நான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க, சொல்லதையே சொல்லல இங்க. இதுல அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குங்க. எப்படி எப்படி போய் ஒரு கார்னர் பண்ற பாருங்க. கார்னர் பண்ணல, ஆக்சுவலா புத்தியினுடைய அந்த ஃபுல் யூட்டிலைசேஷன், புத்தி அறிவு எப்படி வேலை செய்து இந்த அளவுக்கு அழகா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி, இதுல இன்னும் தெளிவு வேணுமே அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் இவன் தான் உண்மையாவே கடைப்பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். இவன் கடைப்பிடிக்கணும்ன்ற ரெடியா இருக்கிறதுனால அவனுக்கு தான் அந்த கவலை. இல்லைன்னா என்ன, சரி எப்படியோ போ, இது ஒரு தேரி படிச்சிட்டோம், நம்ம இந்த ஸ்லோகம் தெரிஞ்சோம், கீதை தெரிஞ்சு போச்சு. இல்ல, இது வந்து கீதை படிச்சவங்களே வந்து இப்ப படிச்சவங்களே இந்த விஷயத்துல மேலோட்டமா போயிட்டாங்கன்னா வேஸ்ட். இது ஏதோ ஒரு கேள்வி கேட்டா இது முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. இது ரொம்ப 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 முக்கியமான கட்டம். ஏன்னா அடுத்து வரப்போது 18th சாப்டர் முடியுது, அதோட மோட்ச சந்நியாச யோகம், அவ்வளவுதான் கம்ப்ளீட். அந்த இடத்துல வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த நிலையில இருக்கான்னு தெரியுமா இல்லையா? கீதை சாப்டரே முடிய போகுது, கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் வீணா? கஷ்டப்பட்டு 16 சொல்லி முடி கன்க்ளூட் பண்ண போறாரு. நீ எங்க இருக்க? இப்ப நான் முதலையே இருக்கேன். என்னது முதலையே? புத்தி வந்து மூடி இருக்கு, தர்ம சம்மூட சேத்தா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நமக்கு அப்படித்தானே சொல்லுவோம், எவ்வளவு தூரம் கேட்டாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேன் சாமிச்சு, இதுதான் சொல்லுவோம் நம்ம. அப்படி இல்ல, இங்க பாருங்க, நீங்க அர்ஜுனன் அழகா வெளிப்படுத்திட்டான். வெளிப்படுத்தும் பொழுது கிருஷ்ணருக்கு பயங்கர சந்தோஷம். வெரி குட், இன்னும் ஒரு 4 சாப்டர் போலான்னு நினைச்சேன், 24 25 ரவுண்டா வச்சுக்கலான்னு. இவன் புடிச்சிட்டான்ல, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. சிம்பிள், நமக்கு இவ்வளவுதானே வேணும். இது குறிக்கோள்ரா. உத்தம புருஷன் யார்? அவன் தான் குறிக்கோள். இதுக்கு இதான் அதிகாரித்துவம். இது இருந்தா நீ போக முடியாது. இது எதுக்கு போட்டு குழப்பிக்கிட்டு பயங்கரமா? அது புடிச்சிட்டான் அவன். அதை புடிச்சதுனால இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் வந்து சாஸ்திரத்தை இப்பதான் நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. இப்பதான் நான் படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன், ஃபுல்லா மறந்தாச்சு. வேற எப்படியோ போயிட்டு நான் விருப்போட என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கு மேல போய் சாஸ்திரம்ன்றது நமக்கு டவுட் வந்ததுல, ஏகப்பட்ட சாஸ்திரம் இருக்கே, இதெல்லாம் எங்கேருந்து படிச்சு முடிக்கிறது? அப்படியா? இல்லைன்னா என்னுடைய மனதுல சாத்விக குணத்தை வளர்ப்பதற்கு எது உதவுகின்றதோ அது சாஸ்திரம். அது எனக்கு ராமாயணமா இருக்கலாம், மகாபாரதமா இருக்கலாம், கீதையா இருக்கலாம், உபனிஷத்தா இருக்கலாம், ஒரு ஸ்லோகமா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை வேதங்கள். அந்த வேதத்தினுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு வேற எந்த சாஸ்திரம் வேணாலும் நம்ம பிரமாணமா எடுத்துக்கலாம். ஆனா அந்த வேதத்துக்கே முரண்பட்டு வேதத்தை அடிப்படையா இல்லாம வேற ஏதாவது ஒண்ணு புதுசா நான் சொல்லி கொடுக்குறேன்றது அது வேலிடி இல்லை. ஏன் 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 அப்படி? நம்ம ஒண்ணு ஃபெனாட்டிக்கா? இல்ல. ஏன் கொஞ்சம் கவனிங்க. அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, வேதம்ன்றது மனதுக்கு அப்பாற்பட்டது. நீ மனதை வெல்வதற்கு விருப்ப வெறுப்பு இல்லாம தான் இருக்கணும்னு சொன்ன. இப்ப அந்த மனது நிலையிலேயே வேற ஒருத்தன் விருப்ப வெறுப்போட எழுதின புக்க நீ எப்படி பிரமாணம் எடுத்துக்கலாம்? உங்களுக்கு புரியுதா என்ன விஷயம்னு? வேதம் அபௌருஷேயம், மனிதர்களால் ஏற்றப்பட்டது அல்லன்னு சொன்னதுனாலதான் அது பிரமாணம். இல்லைன்னா விருப்ப வெறுப்பை நான் கடப்பதற்கு ஏற்கனவே வேற ஒருத்தன் விருப்ப வெறுப்போட மனநிலையில இருப்பத அவன் சொல்வதை பிரமாணமான நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள வேலிடே கிடையாது, எடுத்துக்க கூடாது. இது ஒரு வேஸ்ட். இது ஃபுல்லாவே என்ன ஆயிடும், நல்லிஃபை ஆயிடும், ஒண்ணு கேன்சல் ஆயிடும். நீ சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணுன்னு ஆயிடும். ஆனா தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் சொல்லும் போது என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வேதம் தான் பிரமாணம், வேதாந்தம் பிரமாணம். அந்த வேதம் யாருப்பா எழுதுனா? யாவனே எழுதல, யாரையும் எழுதல. எப்படி இருக்காது? சப்த பிரமாணமா இருக்கு. உங்க ஈஸ்வரன் எழுதினாரா? நோ, ஈஸ்வரன் எழுதல, ஈஸ்வரோட சுவாசமா இருக்கு. உங்களுக்கு நம்மளுடைய இன்டெலெக்சுவலிசம் அறிவு பூர்வமா பார்த்தா கூட எந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலெக்சுவலிசம் பாருங்க, நம்மளுடைய சாஸ்திரம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வேதங்கள்லாம். இது யாராலையும் வெஸ்டர்னர்ஸாலேயோ புதுசா வரவங்களாலேயோ இல்ல அறகுறையா வரவங்க கண்டினியூட்டி இல்லாதவங்களாலேயோ இதை புரிஞ்சுக்க முடியாது.
ஏன் வந்து வேதத்தை வந்து அபௌருஷேயம் சொல்றாங்க? ஏன் வேதம் அபௌருஷேயமா தான் இருக்க முடியும்? பாசிபிலிட்டி புரியுதுங்களா? ஏன் வேதம் அப்ப அபௌருஷேயமா தான் இருக்க முடியும்? ஏன்னா வேதம் வந்து மனம் புத்தியை கடந்திருக்கிற உத்தம புருஷன் ஆத்மஸ்வரூபத்தை நம்ம அடைய வைக்க சொல்கின்றது. அப்ப அது எப்படிப்பட்டதா இருக்கணும்? மனம் புத்தியை கடந்ததாக தான் இருக்கணும். இந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுதுங்களா? இந்த பாயிண்ட் மனம் புத்தியை கடந்ததாக தான் இருக்கணும். இப்போ மனம் புத்தியை கடந்ததாக இருக்கணும்னா யாராலையுமே அது ஏற்றப்பட்டதாக இருக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏற்றப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அதனால ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? இப்போ வேதத்தை சாஸ்திரம், அப்ப சாஸ்திரம்ன்ற என்ன கேள்வி வந்தது? சாஸ்திரம்னா என்னது? நான் வேதம் படிக்கலையே, வேதாந்த படிக்கலையே, பரவாயில்ல. அந்த அடிப்படையில அதுபடி வாழ்ந்து அதை கடைபிடிச்சு வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, இதிகாச புராணங்கள் இருக்கு. அதுதான் அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துது வெவ்வேறு விதமான உருவகங்கள் மூலமாக, கதைகள் மூலமாக, வரலாறு மூலமாக. என்ன பாயிண்ட் சொல்ல போறோம்? அது ஓகே, அது வேலிட், அது சாஸ்திரம். அது இப்ப கிடைக்குதா எல்லாருக்கும்? கிடைச்சதா இல்லையா? ராமாயணம் எப்படியோ நம்ம தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்கறவங்க கூட டிவி சொல்லிக் கொடுக்குது இல்லையா முன்னாடி இப்போ. ஆனா அது கரெக்டா எடுத்துக்காங்களான்னு அது நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு, நமக்கு ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கு. ஆனா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, ஆமா ராமாயணமா மகாபாரதமா இப்படி இருக்காங்க பாருங்க. ஏ சாஸ்திரம் விதி முத்திருஜிய, அவன் என்ன பண்ணாலும் வேலைக்காகாது. அவங்க டோட்டலா இதெல்லாமே மூட நம்பிக்கை, பொய் அப்படின்னு எதை வந்து நெகேட் பண்றாங்க? எதை நெகேட் பண்றாங்க? எந்தவித வெறுப்புக்கும் ஆட்படாத ஒரு விஷயத்த இவனுடைய விருப்பு வெறுப்புல இருந்து எல்லாத்தையும் நெகேட் பண்றான். மூட நம்பிக்கைன்னு. ஆக்சுவலா எது மூட நம்பிக்கை? அவனுடைய விருப்பு வெறுப்புல இருந்து அவன் நடந்துக்கிறான்ல, அது மூட நம்பிக்கை. அது ஒரு நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும். அது இன்னைக்கு ஒண்ணு சொல்லும், நாளைக்கு ஒண்ணு சொல்லும். இது எதை நம்புறான் பாருங்க. எது ஒண்ணு நிலைத்த உண்மையோ, நிலைத்த கைடன்ஸ் கொடுக்குதோ, ஒண்ணு ஸ்ட்ராங்கா ஹோல் லைஃபுக்கே கைடன்ஸ் கொடுக்குதோ, அத மூட நம்பிக்கைன்றான். எது மூட நம்பிக்கை? தன்னுடைய விருப்பு வெறுப்பை நம்புறது மூட நம்பிக்கையா, முட்டாள்தனமா? இல்லைன்னா இந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சப்த சுரூபமா இருக்கின்ற வேதங்கள், அது வந்து அதன் அடிப்படையில் இருக்கின்ற சாஸ்திரங்கள், அதை பின்பற்றுவது வந்து மூட நம்பிக்கையா? டிஃபரன்ஸ் தெரியுதா? எப்படி எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு. அப்ப இவங்க இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் சாஸ்திரம் இல்ல இதெல்லாம் மூட நம்பிக்கை பேசுற என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் மூளையே யூஸ் பண்றது இல்லப்பா, அறிவு தான் நமக்கு பிரதானம். ஆனா அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்கறதே வேதம் தான், சாஸ்திரம் தான். அந்த அறிவை மற்ற விருப்பு வெறுப்போட நீ பயன்படுத்துற, நீ விருப்பு வெறுப்பு இல்லாம எப்படி பயன்படுத்துறது? அப்படி பயன்படுத்தும் போது இந்த மனம் புத்தியே கடந்து போகின்ற ஆற்றல் இந்த மனம் புத்திக்கு கிடைக்கிறது. இப்ப நான் என்ன சொன்னேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இந்த உலகத்துல விருப்பு இல்லாம நாம நடந்து கொள்ளும் பொழுது இந்த உலக விவகாரங்கள்ல நம்ம மனதை கடந்துடுறோம். இந்த மனதை இவ்விதம் நாம கடந்து இந்த பயிற்சியிலேயே எக்ஸ்பர்ட் ஆயிட்டோம்னா நாம இந்த மனம் விவகாரத்துல ஈடுபட்டிருக்கு இல்லையா, இந்த உலகத்தையே கடந்து போக முடியும். மனம்தான் உலகம். இந்த மனம் புத்தியை முழுவதுமாக கடந்து இந்த மனம் புத்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம உணர முடியும். எப்படி இருக்கு பாருங்க கனெக்ஷன். அப்போ இங்க அர்ஜுனனுடைய கேள்வி இதுதான். என்னது? எவர்கள் சாஸ்திரம் விதி முத்ரிஜ்ய, எவர்கள் சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல் ஆனால் ஸ்ரத்தையான்விதா எஜந்தே, ஸ்ரத்தையோடு தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய முன்னோர்கள் பின்பற்றிய வாழ்க்கை முறையை கடைபிடித்து வாழ்கின்றார்களோ, தேஷாம் நிஷ்டாத்து, அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது? அவர்கள் சாத்விகர்கள்னு சொல்றதா, ராஜசீகர்கள்னு சொல்றதா, தமஸ்ன்னு சொல்றதா? இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும்னாலே நமக்கு இவ்வளவு நேரம் வேணும் பேக்ரவுண்ட்.
இல்லைன்னா என்ன ஆயிடும், சிம்பிள் கொஸ்டின் ஆயிடும். இவங்க வந்து சத்தியமா ரஜச தமசா, நம்ம தத்துவம் ரஜஸ் தமசுக்கு நம்மளா ஒரு இமேஜினேஷன் வச்சிருப்போம். அது வந்து இப்ப இது சம்பந்தமே இல்ல. 16 சாப்டர் வரைக்கும் படிச்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல என்ன படிச்சீங்க, ரஜஸ் தமஸ் தமஸ் படிச்சோம் அதெல்லாம். அப்ப என்ன பண்ண, என்ன சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்படி ஆயிடும். இது ஒரு தர்ம நூல் மாதிரி ஆயிடும் இல்ல, இது ஒரு தர்ம நூல் மாதிரி ஆயிடும். இதை சொல்லிக் கொடுக்குறது எது, கீதை. இது இப்ப 16 அத்தியாயமும், அதுலயும் 16 அத்தியாயம் என்ன, கோல் என்ன, அந்த கோல்ல எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான அதிகாரித்துவம் குவாலிபிகேஷன் எப்படி வளர்த்துக்கணும், அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும்போது இப்ப கரெக்டா பிடிச்சான் அர்ஜுனன். இப்போ எனக்கு வேண்டியது அதிகாரித்துவம்பா. இந்த அதிகாரித்துவத்தை நீ சொல்ற கிருஷ்ணா, சாஸ்திரம் பின்பற்றவர்களுக்கு படித்து அதை பின்பற்றுவர்கள் மட்டும்தான் வரும்ன்ற. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க, எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. அப்பனா யாரு அலௌடு, யாருக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கலையோ மொத்த பேர் காலி. அவங்களுக்கு ஆத்மா கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அசுர குணத்தோட தெரிய வேண்டியதுதான். நியூஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு, அப்படித்தானே இருக்கு, வாய்ப்பே கிடையாது. அப்போ இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ற வேல்யூவே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் அதுக்குதான் ஆக்சுவலா. இந்த கிளாஸ் அவன் கேட்கிற கேள்வி எவ்வளவு டைரக்டா பாயிண்ட் பண்ணிட்டான் பாருங்களேன். இல்லைன்னா நம்ம படிச்சுட்டே போவோம், சும்மா படிச்சுட்டே போவோம், இருக்கட்டும் ஓகே முடிஞ்சிச்சு, சாதன விஷயம் முடிஞ்சிச்சு, சிரவணம் முடிஞ்சிச்சு, மரணம் முடிஞ்சு, நீதி முடிஞ்சு, ஆத்மாவை உணர்ந்துட்டார். இல்ல, நான் எனக்கு அதிகாரித்துவம் இப்ப எனக்கு டவுட்டா இருக்கு, நீ சொல்றதை பார்த்தா டவுட்டா இருக்கு. நான் இப்போ எங்கேருந்து சிரவணம் மரணம் பண்றது இல்லையே. இப்போ இது கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஆனா எனக்கு சாத்விக குணம் தான் இல்லையா அப்போ என்கிட்ட. அப்ப முழுக்க முழுக்க எனக்கு வந்து அசுர குணம் தான் இருக்கா, ரஜஸ் தமஸ் தான் இருக்கா. நீயே சொன்னா இல்ல மா சுச்சக, நீ தெய்வீ சம்பத்துன்னு சொல்ற. ஆனா நீ சொன்னாலும் என்னுடைய அனுபவத்துல எனக்கு அசுர சம்பத்து இருப்பது போலதான் இருக்கு. எனக்கு பயமா இருக்கே இப்போ. இதெல்லாம் வந்து அவன் என்ன ஸ்ட்ரூடா அர்ஜுனன் வந்து அழகா அழகா இங்க பிடிச்சிட்டான் பாயிண்ட் இந்த கொஸ்டினுக்கு. சரி, இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் ஹலோ ஓகேங்களா? இது என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம, அதுல கிளாரிட்டி இருக்கணும், அதுல கிளாரிட்டி இருக்கணும், என்ன விஷயம்ன்றதுல தெளிவு இருக்கணும். ஜென்ரலா அப்படியே பேசி கேட்டே இருக்கக்கூடாது. நம்ம பர்டிகுலரா ஒவ்வொன்றும் என்னென்ன பாயிண்ட் என்ன விஷயம்ன்றத நம்ம பார்த்து வந்தோம். எக்ஸாக்டா என்ன பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம் நம்ம. சரி, அப்படி இந்த ஸ்லோக இந்த கொஸ்டின் புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்ம ஆன்சர் போயிடலாம், ரெண்டாவது ஸ்லோகம் போயிடலாம். இந்த கொஸ்டின் அர்த்தம் அந்த வெறும் 2 லைன் இருக்கக்கூடியது இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அந்த கருத்துக்களோட இந்த அர்ஜுனன் ஏன் இந்த கேள்வியை கேட்டான்ற அந்த பேக்ரவுண்டையும் புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஸ்லோகம் அதுக்கு விடை சொல்ற கிருஷ்ணர் சொல்லிட்டு போறார். 2வது ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் உவாச்ச. இது ரிப்பீட் பண்ணுங்க பரவாயில்ல. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் உவாச்ச. த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா. த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. சாத்விகி ராஜசி சைவ. சாத்விகி ராஜசி சைவ. சாத்விகி ராஜசி சைவ. சாத்விகி ராஜசி சைவ. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. சரி, சாத்விகி ராஜசி தாமசி எல்லாமே தீர்க்கம். ஓகே, நான் படிக்கிறப்போ சேர்ந்து படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச. த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா. தேஹினாம் சா ஸ்வபாவஜா. சாத்விகி ராஜசி சைவ. தாமசி சேதி தாம் ஸ்ருணு. சரி, இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். த்ரிவிதானா 3 விதங்கள், 3 வகையாக. ஸ்ரத்தா பவதி, பவதி ஸ்ரத்தான்றது ஸ்ரத்தா பவதி. சரிப்பா, ஸ்ரத்தா வந்து 3 வகையாக இருக்கு. எதுக்கு இப்ப திடீர்னு ஸ்ரத்தான்னு 3 வகையா இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்றாரு? போன ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க.
ஸ்ரத்தையான்விதாகான்னு அவன் அர்ஜுன் கேட்டா பாருங்க. ஸ்ரத்தையோடு கூடி இருப்பவர்களாக. ஆனா எப்படி இருக்காங்க? சாஸ்திரம் இது முத்ஸ்ருஜ்ய, சாஸ்திரத்தை அவங்க பின்பற்றல, முழுவதுமாக விட்டாங்க. ஆனா ஸ்ரத்தையோடு கூடி இருக்காங்க. அப்படி ஸ்ரத்தன்றது அப்போ என்ன நம்ம சொல்றோம் பொதுவா ஜென்ரலா ஸ்ரத்தன்றது சாத்விகம்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இவன் என்ன கேக்குறான், ஸ்ரத்தையோடு இருக்காங்களே, அப்ப அவங்கள நீ வந்து சாத்விகம் சொல்லுவியா, ரஜசன் சொல்லுவியா, தாமசின்னு சொல்லுவியா அப்படின்னா, தம்பி இங்க பாரு, ஸ்ரத்தா ஸ்ரத்தான் இருக்குல்ல, அது சாத்விகம்னு மட்டும் நீ நினைச்சுக்காத. ஸ்ரத்தான்னு சொன்ன உடனே சாத்விகம் நினைச்சுக்காத. ஸ்ரத்தா 3 வகையா இருக்கு. இது புரியுதா? கிருஷ்ணனோட கனெக்டிவிட்டி எப்படி அழகா சொல்றாங்க. அந்த கேள்வி அங்க இருந்தா தொடங்குறாரு கிருஷ்ணர். இது அந்த ஸ்லோகம் பை ஸ்லோகம் நம்ம பார்க்கலன்னா நமக்கு புரியாது. சரி, அப்ப என்ன சொல்றாரு, இது எதன் அடிப்படையில் அப்படி இருக்கு? 3 விதமாக எதன் அடிப்படையில இருக்கு? தேகினாம். சரி, இப்ப சிம்பிள் பதில் வந்து ஸ்ரத்தா த்ரிவிதா பவதி, 3 வகையாக இருக்கு. எப்படிப்பா அது ஸ்ரத்தா? எந்த ஸ்ரத்தா? சா ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தா. எந்த ஸ்ரத்தா? நீ போன ஸ்லோகத்துல கேட்டிய அந்த ஸ்ரத்தா. அதாவது நீ நீ உன் மனசுல ஒண்ணு வச்சிட்டு இருக்கல ஸ்ரத்தான்னு, அந்த ஸ்ரத்தா. புரியுதுங்களா? அது என்ன ஸ்ரத்தா? சாஸ்திரத்தை கடைபிடிக்காமல் வெறும் நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த ஸ்ரத்தா. ஓகேவா? அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இங்க இன்னொரு சட்டில் பாயிண்ட் வரப்போது, நம்ம ஸ்லோவா போலாம், பரவாயில்ல. ஓகே, சரி. இப்ப இப்படி சொன்னார். இப்ப அந்த ஸ்ரத்தா எப்படி உருவாகுது? எப்படி உருவாகுது தெரியுமா? ஸ்வபாவஜா. என்ன சட்டிலான அர்ஜுனுடைய கேள்வியோ அவ்வளவு சட்டிலான பதில் இது. ஆனா டைரக்ட் பதில். இந்த ஸ்ரத்தா எதன் அடிப்படையில் இருக்கு? ஸ்வபாவஜா. அந்த வார்த்தை போட்டார் பாருங்க. ஸ்வபாவஜான்னு சொன்ன உடனேயே நான் சொன்னோம், சுபாவத்திலிருந்து பிறந்தது. சுபாவத்திலிருந்து பிறந்தது வாசனைகள். வாசனைகள் தான் சுபாவம். அந்த வாசனைகள் இருந்து பிறந்தது எது? நம்மளுடைய மனது. ஓகேவா? ஹலோ, கேக்குறீங்களா? இப்ப வாசனையிலிருந்து பிறந்தது மனதுன்னு சொல்லும் போது, இந்த மனதிலிருந்து தாண்டா 3 விதமா வருதுன்றார். அப்ப என்ன அர்த்தம்? மறுபடியும் எங்க கொண்டு வந்துட்டாரு கிருஷ்ணர்? எங்க கொண்டு வந்துட்டாரு? நீ விருப்ப வெறுப்போட இருக்கியா இல்லையான்னு பாத்துக்கோ, செக் பண்ணிக்கோ. அதான் வந்து தெர்மாமீட்டர் மாதிரி. அதான் நம்ம செக்கிங் பாயிண்ட். நீ வந்து நெய்ஸா அவளை சாத்விகத்துக்கு கொண்டு போயிட்ட. ஆனா இங்க பாரு, சாத்விகம் கொண்டு போல. ஓகே, உன்னோட கேள்வி, உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரத்தா சாத்விகம் சொல்லிட்டா ஓகே. ஆனா சாஸ்திர விதிகளை பின்பற்றாமல் முன்னோர்களை மட்டும் பின்பற்றினா கூட அதுக்கு அடிப்படை என்ன ஸ்ரத்தா தெரியுமா? அவனுடைய மனதுதான், அவனுடைய சுபாவஜா, வாசனைகள் அடிப்படையில தான். ஏன்னா அவனுடைய முன்னோர்கள் அவன் பின்பற்றான். இங்க முன்னோர்கள் சொல்லும்போது வாழ்க்கை முறை, நம்மளுடைய கலாச்சாரங்கள், எத்தனையோ விதமான கலாச்சாரத்தை இருக்கு. இப்ப அத என்ன பண்றாரு? சுபாவஜா. அது சுபாவத்துல இருந்து பிறந்தது. அது எப்படிப்பட்டது? 3 வகையாக இருக்கு. என்னது? சாத்விகி, ராஜசி, தாமசி ஏவ. இப்படி 3 இருக்கு. இப்ப இதுல யார் அதிகாரி? தாம் சுணு, அதை நீ கேட்பாயாக. அதை நீ கேள், நான் உனக்கு சொல்றேன். இந்த 3 சாத்விகம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வந்தது அந்த சட்டிலான பாயிண்ட். என்ன சட்டிலான பாயிண்ட்? சுபாவஜான்ற ஒரு வார்த்தை போட்டு விட்டார். சுபாவஜான்ற வார்த்தை போட்டு விட்டனையே உன்னுடைய வாசனைகளுக்கு தகுந்தபடிதான், அதாவது சாஸ்திரத்தை பின்பற்றாமல், சாஸ்திரத்தை ஒதுக்கிவிட்டு நீ ஏதோ ஒரு ஸ்ரத்தையோட ஏதோ ஒரு விஷயத்தை, பழக்க வழக்கத்தை பின்பற்றன்னு சொல்றல்ல, அதனால நீ விருப்பெருப்பு இல்லைன்னு சொல்றல்ல. ஆனா அந்த பின்பற்றது, அந்த விஷயமே எப்படி நடந்தது? அதுக்கு பின்னாடியே உன் வாசனை தான் காரணமா இருக்கு. எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறதே சுபாவஜா, உன்னுடைய வாசனைகள், உன்னுடைய மனது. அப்ப இங்க மனதுன்னு சொல்லிட்டாலே மறுபடியும் விருப்பெருப்பு வந்துருது.
அப்ப என்ன ஆச்சு, அதுல அதுல இருக்கட்டும், அவசரம் இல்லை நமக்கு. நான் ஓவராலா புரிந்துக்கிறதுக்காக நான் வந்து கனெக்ஷன் எல்லாம் கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு கனெக்ஷன் வரலன்னா குழப்பிக்காதீங்க. இது ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. ஸ்லோவா போகலாம், ஸ்லோவா போனா வந்துடும் ஆன்சர். ஓகே, இப்ப யாருக்கு இந்த கனெக்ஷன் புரியுதோ புரியட்டும், இல்லைன்னா பரவாயில்ல. சரியா? ஓகே, சாத்விகி ராஜசி செய்யணும் அப்படிதான் கொண்டு போறாரு. சுபாவத்துல இருந்து பிறந்தது. ஓகே, அத 3 வகையாக இருக்கு, சாத்விகி ராஜசி தாமசி. ஓகே, அடுத்து என்ன சொல்ல வர கிருஷ்ணா சொல்றாரு பாருங்க. அடுத்து படிக்கலாம் 3வது ஸ்லோகம். சத்வானுரூபா சர்வஸ்ய सत्त्वानुरूपा सर्वस्य सत्त्वानुरूपा सर्वस्य सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धा भवति भारत श्रद्धा भवति भारत श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं पुरुषः श्रद्धामयोऽयं पुरुषः श्रद्धामयोऽयं पुरुषः श्रद्धामयोऽयं पुरुषः यो यच्छ्रद्धः स एव सः यो यच्छ्रद्धः स एव सः यो यच्छ्रद्धः स एव सः यो यच्छ्रद्धः स एव सः. சேர்ந்து படிப்போம். सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारत श्रद्धामयोऽयं पुरुषः यो यच्छ्रद्धः स एव सः. சரி, பாரத, பரத குலத்தில் உதித்தவனே அர்ஜுனா, சர்வஸ்ய ஸ்ரத்தா, அனைவருடைய ஸ்ரத்தையானது, ஒவ்வொருவருடைய அனைவருடைய ஸ்ரத்தையானது சத்வ அனுரூபா. இங்க சத்துவம்ன்றதுக்கு மனதுன்னு எடுத்துக்கணும். சரியா? சத்வன்ற வார்த்தைக்கு எப்படி ஆத்மான்றதுக்கு வந்து மனதுன்னு சில இடத்துல பொருள் வரும், அந்த மாதிரி இங்க சத்வான்ற வார்த்தைக்கு இங்க மனதுன்னு அர்த்தம். சத்வ அனுரூபா, மனதில் ஏற்பட்ட சுபாவஜான் சொன்னார் இல்லையா? சுபாவம், உன்னுடைய வாசனைகள், அந்த வாசனையிலிருந்து தோன்றியதுதான். வாசனையிலிருந்து தோன்றியது. வாசனைகள் வெளிப்படுகின்ற இடம் எது? வாசனைகள் வெளிப்படுகின்ற இடம் மனது. கரெக்டா? மனது தானே, வேற எங்கேயாவது இருக்கா? மனது தான். வாசனைகள் வெளிப்படுகின்ற இடம் மனது. சத்வானுரூபா, அந்த சத்துவம்ன்றது என்னது? மனது. இப்போ அனைவருக்கும் எங்கிருந்து இந்த ஸ்ரத்தா தோன்றுகின்றது, எப்படி அமைகின்றதுன்னு பார்க்கும்போது மனதில் தான் காரணம். அந்த மனதுக்கு பின்னாடி எது இருக்கு? வாசனைகள் இருக்கு. இப்போ வாசனைகள், மனது, அது அந்த அந்த வாசனைகளுடன் சேர்ந்த மனது, அந்த மனதை பொறுத்து ஸ்ரத்தா பவதி. அயம் புருஷக ஸ்ரத்தாமயக. உங்களுக்கு இது புரியுதா? என்னன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியர் இருக்கும். எங்க குக்கர் சப்தம் வருது சாமிஜி. சார் ஒரே ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்லிட்டு வரேன். டிஸ்டர்ப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்க சத்வானு ரூபான்னு சொல்றது, சத்துவம்ன்றது மனது. அந்த மனதில் எவ்விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கோ அந்த சம்ஸ்காரங்களை பொறுத்துதான் எது அமைகின்றது? ஒருவனுடைய ஸ்ரத்தை அமைகின்றது. இங்க ஸ்ரத்தான்னு சொல்லும் போது எதை மீன் பண்றாங்க? திருப்பி திருப்பி ஸ்ரத்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தான். எந்த அடிப்படையில நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை நாம அமைத்துக் கொள்கிறோமோ அதுக்கு பேரு ஸ்ரத்தா. நம்ம என்ன பார்த்தோம்? சரி, ரொம்ப சிம்பிளா கிராஸாவே சொல்லிடலாம் பாருங்களேன். இப்போ ஒருத்தனுக்கு வந்து மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அந்த மைண்ட் எனக்கு டிஸ்டர்பா இருக்கு. இப்போ இவனுடைய ஸ்ரத்தா என்ன? இப்ப பாருங்க, ஸ்ரத்தா என்ன? இவனுக்கு இருக்கிற சம்ஸ்காரமும் இவனுக்கு இருக்கிற சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கு? நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட கிளப்ல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தா என்னுடைய டென்ஷன், என்னுடைய இதெல்லாம் போயிடும். அப்ப எந்த அடிப்படையில அவனுக்கு அந்த அந்த தாட் வருது பாருங்க, அவனுடைய மனதுல வெளிப்படுது பாருங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க? ஓகே, நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு,
நம்ம போய் கோவில போய் பகவானை பார்த்துட்டு பகவான் முன்னாடி உட்காந்துட்டு நம்ம ஏதோ ஒண்ணு புலம்பிட்டு வருவோம், பரவாயில்ல, புலம்பிட்டு வருவோம், அமைதியா உட்காருவோம், பூஜை பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு. இப்ப பாருங்க எப்படி இருக்கு. சரி, இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோட மனது இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணது யாரு, அவன் தானே, அவங்க தானே, அவங்கள என்ன பண்ற பாரு, நம்ம சும்மா விடக்கூடாது, அது பண்ணாதான் என் மனது ஆறுண்டா, இப்படி முடிவு எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்புறம் அந்த டைரக்ஷன்ல போயிடுவாங்க. அப்போ இங்க ஸ்ரத்தான்றது எதை குறிக்கிறது, நாம எதை ஆதாரமா வைத்துக்கொண்டு நம்மளுடைய நடைமுறைகள் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அதுதான் ஸ்ரத்தா. இப்போ ஒரு சில பேரை வந்து மாற்றவே முடியாது, அடிக்கு அடி, பதிலுக்கு பதில், குத்து அடி அப்படின்னுவாங்க. இன்னும் சில பேர்னா என்ன வேணா இருக்கட்டும், நம்மளால தொந்தரவு வேண்டாம், நம்ம அமைதியா இருப்போம். இவங்க வந்து கோடை கிடையாது, முட்டாள் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இருக்காங்க இல்லையா, எல்லா வகையும் 3 கேட்டகரியில கொண்டு வந்துட்டாரு. சத்துவம், ரஜஸ், தமஸ்னு. இப்ப 3வது சொன்ன பாருங்க, தமஸ் என்ன பண்ணுது, அது தமஸ் ரஜஸ், எது தமஸ் எது ரஜஸ் ரொம்ப குழம்பிடுவோம் நம்ம. என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணியா, உன்னை விடவே மாட்டேன் பாரு நானு, அது என்ன பண்ணும், இப்படிதான் இருக்கு அவங்களோட ஸ்ரத்தா. அவங்க இதை பொறுத்து இருக்கு. ஏன் நீ இப்படி இருக்க, என் முன்னோர்கள் இப்படிதான் இருந்தாங்க, என் வழி வழியா எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க, இது என்னது கதை, அது அப்படி இல்ல, அது புரியுது. அது ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. சரி, இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்த்தம் பார்த்துடலாம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாரு, சத்துவம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், மனதுன்னு எடுத்துக்கணும். இங்க வந்து சத்துவ குணம் சொல்லக்கூடாது. ஓகே, மனதில் அனுரூபா, அங்க இருக்கக்கூடிய எண்ணங்கள், அதாவது சம்ஸ்காரங்கள், அதை பொறுத்துதான் சர்வசிய ஸ்ரத்தா. அந்த சம்ஸ்காரங்கள் எங்க வந்தது, அனுரூபா, மனதுல சம்ஸ்காரங்கள், வாசனை. அந்த வாசனைன்ற வார்த்தை எங்க இருக்கு, போன ஸ்லோகத்துல சொன்னார், ஸ்வபாவஜா சொன்னாரா, ஸ்வபாவஜா அப்படின்னா அர்த்தம், உன்னுடைய வாசனையினால உன்னுடைய மனதுல ஏற்படுத்தி இருக்கின்ற சம்ஸ்காரத்தினால நீ என்ன பண்ற, உன்னுடைய ஸ்ரத்தையை அமைத்துக் கொள்கிறாய், ஸ்ரத்தை அமைகிறது. அர்ஜுனா, ஆன்சர் கிளியரா இருக்கா? அவரு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல, சத்துவமா ரஜசா தமசா, இவரை நான் எங்க சேர்க்கிறது, அந்த ஆன்சர் ஒழுங்காவே முதல்ல மொத்தமா புரிஞ்சுக்கோ, ஹோலிஸ்டிக்கா அப்படி சொல்லிட்டு, இப்போ இந்த ஸ்ரத்தான்றது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரத்தான்றது நீ சொன்ன உடனே அப்படியே சாஸ்திரத்திலிருந்து அவர் விடுபட்டாலும், சாஸ்திரத்துல துறந்தாலும் அப்படியே ஸ்ரத்தையோட இருக்காரு. அதனால அப்படியே நம்ம அவரோட சாஸ்திரத்துல சேர்த்துடலாமா, முடியாது. ஏன்னா முதல்ல ஸ்ரத்தான்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரத்தான்றது சாஸ்திரத்தை விட்டுட்டு அது ஒரு ஸ்ரத்தான்னு இருந்தா அது கூட எப்படி இருக்கும், 3 வகையில இருக்கு. ஒண்ணு சாத்விகமாவும் இருக்கலாம், ரஜசாவும் இருக்கலாம், தமசாவும் இருக்கலாம். சரி, இப்போ சாஸ்திரத்தோடு கூடி இருக்கிறவங்க, சாஸ்திரத்தை பிரமாணம் வைத்திருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஸ்ரத்தா எப்படி இருக்கும், சாத்விகம் மட்டும்தான், வேற வாய்ப்பே கிடையாது, சாத்விகம் மட்டும்தான். ஏன், சாஸ்திரம் வந்து தமோ குணத்தை ரஜோ குணத்தை அது வந்து என்கரேஜ் பண்றதே கிடையாது. இப்படி நடந்துக்காத, இப்படி நடந்துக்காதான்னு சொல்லும். இவன் மனசு அப்படி நடந்துக்கோன்னு சொல்லும். சாஸ்திரம் இப்படி நடந்துக்காதான்னு சொல்லும். இவன் என்ன பண்ணுவான், ஓகே சாஸ்திரம் சொல்றபடி கேட்கணும். இந்த இடத்துல என்னுடைய விருப்பு வெறுப்பு, சுக துக்கம், நஷ்ட லாபத்தை பத்தி நான் யோசிக்க வேண்டியது இல்லை, சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்ணிட்டா பாருங்க, அப்படி வாழ்ந்து 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 அவனுடைய ஸ்ரத்தை திடமாகி முழுவதுமாக ரஜோ தமஸ் அந்த அசுர சம்பத்துல இருந்து வெளியே வந்துட்டான். இவனுக்கு ஒண்ணுதான், ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இவன் சாஸ்திரத்தை பின்பற்றிட்டா ஒரே வாய்ப்பு தான், அதுவும் நல்லது, சாத்விகம் மட்டும்தான். பின்பற்றிட்டா நம்ம இங்க அது புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் பிரமாணத்தை காரியா வெரி குட், நான் சாஸ்திரத்தை தான் பின்பற்றேன்ப்பா. அப்ப அழகா என்ன வந்துருவான், இவனுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸே கிடையாது. இவன் என்ன பண்ணாலும் சாஸ்திரத்தை பிரமாணம் வச்சிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா சத்துவத்துக்கு வந்துருவான். சத்துவத்துக்கு வந்ததுனால தெய்வீக சம்பத்து அதிகாரி ஆயிடுவான், பிரச்சனையே கிடையாது. இவன் என்ன சொல்லிட்டான், அப்போ சாஸ்திரத்தை விட்டுருப்பா, நாங்க வந்து எங்களுக்கு ஸ்ரத்த இருக்கு, எங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் இதெல்லாம் பின்பற்றுறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, அதுவும் பல வகையில இருக்குப்பா, அந்த பல வகையில இருக்கிறதுல நீ எந்த மாதிரி கலாச்சாரத்தை பின்பற்றுற, அது உன்னுடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து நீ போனேன்னு சொன்னா நீ காலி. அப்போ நீ வந்து ரஜஸ் தமஸ்ல வந்துருவ. ஆனா நீ உன்னுடைய சம்ஸ்காரத்தின் படி இல்லைன்னா உன்னுடைய வாசனைப்படி நீ வந்து ஒரு
சாத்விகமான கலாச்சாரத்தை பின்பற்றினா நீ என்ன ஆயிடுவ, நீ சத்துவ குணத்துக்கு வந்துடுவ, நீ அதிகாரி. ஓ அவர் சொல்லலையோ, நான் தான் சொல்லிட்டேனோ, சரி ஓகே. அவர் இதோட நிறுத்திருக்காரு. ஸ்ரத்தா மயோயம் புருஷக யோய ஸ்ரத்த சயேவ சக. யார் எந்த ஸ்ரத்தை உடையவனாக இருக்கணும் அவன் அந்த ஸ்ரத்தையை ஏற்றவன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் எந்த ஸ்ரத்தை உடையவனாக இருக்கானோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கையே இருக்கு. அவனும் அவனோட ஸ்ரத்தையும் வேற வேற கிடையாது. இப்போ ஒரு சாதாரணமா இங்கிலீஷ் சொல்லுவாங்கல்ல, நீ உன்னோட ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, உன்னை பத்தி சொல்லு தெரியும்னா, அப்ப என்ன அர்த்தம், அவன் எந்த ஸ்ரத்தையோட இருக்கானோ அந்த ஸ்ரத்தை தான் அவன் எந்த லட்சணமோ எனக்கு கண்டுபிடிச்சவன் உன்னுடைய. அந்த மாதிரி நம்மளுடைய மனது எந்த சம்ஸ்காரத்தின் அடிப்படையில் எந்த ஸ்ரத்தையை பின்பற்றுகிறதோ அதை பொறுத்து அந்த மனிதன் சாத்விகம், ராஜஸ், தமஸ் என்று 3 வகைப்படுத்தப்படுவான். அதனால இது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. என்ன ஜெனரலைஸ் பண்ண முடியாது, சாஸ்திரத்தை பின்பற்றாதவள் என்னுடைய அந்த ஸ்ரத்தையோடு முன்னோருடைய வாழ்க்கையை பின்பற்றுறவன் சாத்விகமா மட்டுமே இருப்பான்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனா சாஸ்திரத்தை பின்பற்றாம அவன் முன்னோர்களை பின்பற்றும் பொழுது, முன்னோர்கள்னு சொல்லும் போது நம்ம நம்ம இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கலாச்சாரத்துல ஏதோ ஒரு கலாச்சாரத்தை அது மேல நம்பிக்கை வச்சு அது அழகா வாழும் பொழுது அது சாத்விகமா இருந்துச்சுன்னா, அது சாத்விகமான விஷயமா இருந்துச்சுன்னா, இவன் என்ன பண்ணல, இவன் சாஸ்திரம் இல்லைன்னா கூட இவனுக்கு சாத்விக குணம் வந்துரும்ல, இவனுக்கு சாத்விக குணம் வந்துரும்ல. இவனுக்கு சாத்விக குணம் வர 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 ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல சத்துவத்துக்கு குணத்தினால சாஸ்திரமும் வந்துடும். நான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னு கிருஷ்ணனே சொல்ல போறார், நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுச்சா? இது ஆன்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 3 வகையாக ஸ்ரத்தை இருப்பவர்கள், சாஸ்திரத்தை பின்பற்றாம ஸ்ரத்தையை மட்டும் இருப்பவர்கள் 3 வகைப்படுத்தப்படுவார்கள். ஏனென்றால் மனது ஸ்ரத்தைன்னு சொல்றது எதை அடிப்படையில் இருக்குன்னா அவருடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து, வாசனை பொறுத்து அமைகிறது. அதனால 3 கேட்டகரியில வருவாங்க. அதனால சாஸ்திரம் பின்பற்றாம ஸ்ரத்தையோடு எல்லா கலாச்சாரத்தையும் பின்பற்றேன்னு சொல்றவனை சாத்விகம்னு மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் ரஜசா கூட இருக்கலாம், தமசா கூட இருக்கலாம். அதனால நாம பார்த்துதான் சொல்ல முடியும். ஃபைனல் டிசிஷன் கரெக்டா இண்டிவிஜுவலை பொறுத்து மாறுபடும். ஜெனரலைஸ் பண்ணாத. அது அப்புறம் சொல்லுவார் அழகா, தாட் டெவலப்மெண்ட். புரியுது இல்லையா? அது சரி, ஓகே. எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கா தெரியல. சரி, பாத்துக்கலாம், விடுங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2, 3 இது நம்ம இன்னைக்கு இதோட போதும். நம்ம இப்போ ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.